தாண்டி தமிழகத்தில் 2026 அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வரணும் ஐயா. கண்டிப்பா வரணும். 2 கட்சிக்கு மாற்றா வரணும் ஐயா. இந்த 2 கட்சிக்காரங்க தொந்தரவு தாங்க முடியலைங்க ஐயா. தொந்தரவு தாங்க முடியும். 2 பேர் தொந்தரவு தாங்க முடியும். 70 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2 கட்சி தமிழகத்தில் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அவங்க மட்டும் வளர்றாங்க, தமிழகம் வளரல. சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வீல் சுத்துற மாதிரி இருக்குதுங்க ஐயா. நாம யாரும் வளரல. ஊழலுக்கெல்லாம் இலக்கணமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு இங்க கூட்டணி அவங்கள திட்டுவாங்க, 5 வருஷம் கழிச்சு இங்க கூட்டணி இவங்களை திட்டுவாங்க. இப்படித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தில் 2 கட்சிகளும் ஒன்றாக மறைமுகமாக சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாங்க. 2 பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2024 தமிழகத்திற்குள்ளே வந்துவிட்டால் அசைக்க முடியாத மக்கள் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிவிடும் என்பதற்காக அந்த பங்காளிகள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டிய நேரம் 2024 பாராளுமன்ற தேர்தலுங்க ஐயா. சென்னை வளர்ச்சி பாதையிலே செல்ல வேண்டும். மிகப்பெரிய திட்டங்கள் தங்கு தடையின்றி தமிழகத்திற்கு வரணும். லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும். சாமானிய மனிதர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருக்கணும். தொடர்ந்து குடும்பத்திலிருந்து எந்த தகுதியும் இல்லாம முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தணும். ஏழை மக்களுடைய கஷ்டத்தை தெரிந்தவர்கள் மட்டும்தான் அந்த பதவிக்கு வரணும். இதற்கெல்லாம் அச்சாரமாக 2024 பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேங்க ஐயா. நிச்சயமா நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும். ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும்.